6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1ல் உள்ள ஒரு பாரதிதாசனோட ஒரு கவிதை பேழை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், பாரதிதாசன் எழுதுகிற அந்த கவிதையை கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு இடையிலிருந்தோ இல்லைன்னா ஃபஸ்ட்டில் அல்லது கடைசியில் உள்ள ஏதோ ஒரு லைனை கொடுத்துட்டு இதை எழுதினது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவிதை இந்த பாடல் உங்களுக்கு புரியாது. நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பாடலை ரீட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் சேவ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாடலை பார்த்ததும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி குழம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் பாடலை, அப்புறம் அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் போயிருங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுற நேரம் அந்த பாடலை படிக்க படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ரொம்ப லெந்தாக கொண்டு போகாமல் கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாரதிதாசனோட அந்த கவிதை. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பாரதிதாசனோட கவிதை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 3 நாள் வாட்டி ரீட் பண்ணாலே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் கடைசி லைன் இதில் கொடுத்துட்டு ஏதாச்சும் சம்டைம்ஸ் இடையில கூட ஒரு லைன் கேட்கலாம். ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணி அடிக்கடி ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் பயப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பாரதிதாசனோட கவிதை. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. உங்களுக்கு சொல்லும் பொருளும் இது கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் படித்து வச்சுருங்க. அதாவது 6th உள்ள 12th உள்ள 6th to 12th புக்ஸில் உள்ள எல்லா சொல்லும் பொருளும் நீங்கள் படிச்சுருங்க. கன்ஃபார்ம் அதுலேருந்து ஒரு 3 கொஷின் 4 கொஷின் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. சரி, இந்த டாப்பிக்கில் உள்ள சொல்லும் பொருளும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது. அதாவது அந்த கவிதை பேழை பார்த்தோம்ல, அந்த கவிதை பேழையோட பொருள் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 கொஷின் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாடலின் பொருள்னு கொடுத்துருப்பாங்க புக்கில், அதை தான் இப்போ எடுத்து காட்டுறேன். நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது. இதை கூர்னது யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதுவும் ஒரு பாரதிதாசனோட ஒரு கூற்று. இது மாதிரி உங்களுக்கு கேட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கும்போது அந்த பாடலையும் பொருளையும் படிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள 2 இம்பார்ட்டண்ட்டாக தான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். புக்கை பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு இதை ரிவிஷனுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாடத்தில் இன்னொரு கவிதை பேழை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது காசி ஆனந்தன் எழுதின ஒரு கவிதை ஃப்ரெண்ட்ஸ். தமிழே உயிரே வணக்கம் அப்படின்னு யார் சொன்னான்னா காசி ஆனந்தன். இது கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதில் கூட அந்த ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் கொடுத்து, இல்லைன்னா இடையிலேருந்து ஏதாவது ஒரு லைன் கொடுத்து கூட கேட்கலாம். இது எழுதினது யாருன்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எழுதுனதுன்னா காசி ஆனந்தன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்பத்தமிழ் பாடல் மூலம் தமிழை அமுது மனம் என பெயரிட்டு அழைத்தவர் புரட்சி கவி பாரதிதாசன். இந்த
இப்போ நம்ம படிக்கிற டாபிக் வந்து இன்பத்தமிழ். இதில் இந்த பாடல் மூலம் தமிழை அமுதும் மனம் என பெயரிட்டது புரட்சி கவி பாரதிதாசன். இதை தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை கேட்கலாம், இதை தெரிஞ்சு வச்சுங்க. பாரதிதாசனின் காலம் இது வந்து புக்கில் இந்த லெசனில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரதிதாசனின் காலம் கன்ஃபார்ம் படித்து வச்சுக்கோங்க, கேட்கலாம் சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் பாருங்கள். பாவேந்தர், புரட்சி கவி, புதுவை குயில். இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உதவும் உங்களுக்கு கண்டிப்பாக. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உதவும். பகுத்தறிவு கவிஞர், பொது உடைமை கவிஞர், இதெல்லாம் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நூல் வெளியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரட்சி கவியின் பாடலில் காணப்படும் புரட்சிகர கருத்துக்கள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி கவி அந்த பாரதிதாசனின் பாடலில், அந்த பாரதிதாசன் பாடுற பாடலில் பொதுவாக காணப்படும் கருத்துக்கள் அப்படின்னு இந்த கொஷின் கேட்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போடணும்னா, புரட்சிகர கருத்துக்கள் பெண் கல்வி, புரட்சிகர கருத்துக்கள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதெல்லாம் வந்து இந்த பாரதிதாசனோட பாடலில் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள். இந்த கருத்துக்களை வச்சு தான் இவர் வந்து நிறைய கவிதை எழுதியிருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுதுக. தமிழங்கள் இது புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புக் பேக் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இயரில் உள்ள பாரதிதாசனோட அந்த கவிதை வேலையில் உள்ள கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் டெய்லி போடுற பாடங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு ஷெடியூலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படிங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக படிங்க. இந்த பாடல்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னு நீங்கள் ரொம்ப குழம்பாதுங்க. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.